வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிசி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிட சொல்லி V1 குரூப் 4 உடைய ரிசல்ட் ஹேஷ்டேக் எல்லாமே ஒரு பிரபலப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதை பிரபலப்படுத்துறது வேறு யாரும் இல்லைங்க, News18 மட்டும்தாங்க இந்த பிரபலத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ V1 குரூப் 4 ரிசல்ட், V1 குரூப் 4 ரிசல்ட், V1 குரூப் 4 ரிசல்ட். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டை வெளியிட சொல்லி பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் எல்லாமே ஆங்காங்கே சோசியல் மீடியாக்களில் நடந்துட்டு வருது. ஸோ உண்மையாகவே குரூப் 4 ரிசல்ட்டில் தாமதங்கள் இருக்கா இல்லையா, குரூப் 4 ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, குரூப் 4 ரிசல்ட்டோட கட் ஆஃப் உங்கள் மதிப்பெண்களுக்கு என்ன, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக தொடரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ V1 குரூப் 4 ரிசல்ட், V1 குரூப் 4 ரிசல்ட் சார் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேகை பிரபலப்படுத்துவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த V1 குரூப் 4 ரிசல்ட்டோடைய ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலப்படுத்தியதாக News18 தரப்புலேருந்து நமக்கு அறிவிப்புகள் எல்லாமே வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ News18 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை விட புதிய புதிய அப்டேட்டுகள் எல்லாமே அடிக்கடி நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த அறிவிப்பின் படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இனி வரும் காலங்களில் அதிவிரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ V1 குரூப் 4 ரிசல்ட்டோடைய ஹேஷ்டேக்கின் பிரகாரம் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும் சில மணி துளிகளில் நமக்கு கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இன்று மாலைக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்ஸை நாம் அனைவரும் எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, குரூப் 4 உடைய கட் ஆஃப் என்ன சார் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம வரப்போ ஜென்ரல் கேட்டகரியில் என்ன சார் மதிப்பெண்கள் வேணும், ஆண்களுக்கு என்ன மதிப்பெண்கள், பெண்களுக்கு என்ன மதிப்பெண்கள், PSTM. ஸோ என்ன சார் இந்த PSTMனா தயவுசெய்து என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க. PSTM வைத்திருப்பவர்களுக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, மதிப்பெண்கள் மாறுமா PSTM வைத்திருந்தீங்கன்னா? ஸோ உங்ககிட்ட PSTM இருக்குன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு அதிகரிக்குமா கம்மியாக இருக்குமா? ஸோ PSTM வைத்திருக்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த டைம் வந்து குரூப் 4ல் பணிக்கு செல்வது உறுதி. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்ப ஆண்களுக்கு பெண்களுக்கு 135 வரும், PSTMனா 134 மதிப்பெண்கள் வருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% இடஒதுக்கீடை நமக்கு வழங்குறாங்க. ஸோ அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க பிசி கம்யூனிட்டிக்கு என்ன 26.5% ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130க்கு மேலே வரும். ஸோ PSTM வைத்திருந்தால் 125 to 130 இருந்தாலே போதுங்க. 26.5% உள்ளிடஒதுக்கீடு, ஓகேங்களா. ஸோ அடுத்து பிசி முஸ்லீமுக்கு 3% இடஒதுக்கீடு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் மற்றும் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125, PSTM வைத்திருந்தால் 120லேருந்து 21ங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு 20% இடஒதுக்கீடு. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 121க்கு மேலே வரும். ஸோ PSTM வைத்திருந்தால் 120லேருந்து 125க்குள்ளார வருங்க. ஸோ அடுத்து எஸ்சி கேஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15% இடஒதுக்கீட்டில் வராங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 115க்கு மேலே 115 to 120. ஸோ இதில் வந்து PSTM வச்சுருந்தீங்கன்னா 110 to 118 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து SCAக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 105 வரும், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க வரும். அந்த கேட்டகரி வைஸில் 100 கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100லேருந்து 110க்குள்ளார PSTM வைத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ST கேட்டகரிக்கே நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கும் 100 வரும். ஸோ PSTM வைத்திருந்தால் 90 வரத்துலேருந்து 108 வரத்துக்கு இருக்கிற மதிப்பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ PWD எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கம்மியான கட் ஆஃப் இருந்தாலே போதுங்க. ஒரு 90 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட அந்த PSTM மற்றும் PWD எக்ஸர்விஸ்மென் முன்னுரிமை பட்டியலில் வந்திருக்கும் பட்சத்தில் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 10ஆம் தேதி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.